பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் N150 டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா அந்த பல்சர் N சீரிஸ்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து இருக்கு. நார்மலா ஒரு ஃபேமிலி மேன் வந்து போறாரு அப்படின்னா, அவர் வந்து டீசென்ட்டா இருந்தா போதும் டிசைன். எனக்கு வந்து நல்ல மைலேஜ் வேணும் அப்படிங்கிற மாரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அப்போ வந்து அவர் வந்து நார்மல் 150 செலக்ட் பண்ணிருவாரு. ஒரு யங்ஸ்டர் போறாரு அப்படின்னா, அவர்கிட்ட 150 இருக்கு. N150 இருக்கு. N160 இருக்கு. இப்ப 2 ப்ராடக்ட்டுமே டிசைன் வைஸ் வந்து சேமா தான் இருக்க போகுது. பட் 160ல நமக்கு வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பவர்ஃபுல்லான என்ஜின் குடுத்துருக்காங்க. இப்ப சிங்கிள் சீட் வேரியண்ட்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டியூவல் ஏபிஎஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து N160ல தான் இருக்கு. அப்போ 150 எதுக்கு வாங்கிட்டு 160 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 160ல தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால N150யோட சேல்ஸ் வந்து பெருசா ஆகல. இப்ப N150 பஜாஜ் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து அப்பாச்சி 310ல நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. 310 அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அது பவர்ஃபுல்லான என்ஜின் தான். அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா நமக்கு வந்து மாத்திருக்காங்க. நமக்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாரி, இன்னுமே ஸ்மூத்தா பெர்ஃபார்மன்ஸா குறைக்காம இன்ஜின் வந்து ஸ்மூத்தா இருக்கிற மாரி ப்ரிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து டிராக் டார்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கிறப்ப, ஹார்ஷா டவுன் ஷிஃப்ட் பண்றப்ப, ரியர் வீல் வந்து இன்னும் கண்ட்ரோலா இருக்கிற மாரி, ஸ்லிப் ஆகாம அது வந்து லிஃப்ட் ஆகாம கண்ட்ரோலா இருக்கிற மாரி, அந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அப்பாச்சி 310 பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளட்ச் கவர் வரும். பார்க்க செமையா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து குடுக்குறாங்க. ரெட் கலர் புது பெயிண்ட் ஸ்கீமும் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்பாச்சிலே நமக்கு வந்து டைனமிக் கிட், டைனமிக் ப்ரோ கிட் எல்லாம் வந்து கிடைக்கும். அந்த கிட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா, சஸ்பென்ஷன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் குடுப்பாங்க. கீழ சிக்னிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். செயின் வந்து பிராஸ் கோட்டட் செயின் வந்து குடுக்குறாங்க. லான்ச் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அந்த கிட்ல கிடைக்கும்.